ஜெய் சாய்ராம். இந்த பாபா சாய்ராம்ஜி, அதாவது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற நிறுவனர் திரு சாய்ராம்ஜி அவருடைய வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் பாபாவுக்கு பிடித்தமான கோதுமை மாவில் அந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோமானால், பிரார்த்தனைகளை செய்தோமானால், இந்த கொரோனா என்கின்ற நோய் வீட்டை விட்டே உலகத்தை விட்டே விரட்டப்படும் என்பது ஐதீகம். அந்த நம்பிக்கையிலே நாம் செய்கிறோம். ஒவ்வொரு பக்தரும், அது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறிய வீடாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயல் இது. பாபாவிற்காக இந்த பிரார்த்தனையை இந்த மாதிரியாக வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டை விட்டு, நம்முடைய நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டே சாயப்பா கண்டிப்பாக அன்றைக்கு கோதுமை மாவை அரைத்து எப்படி சீரடி நகரத்தை விட்டே காலரா நோயை விரட்டி அடித்தாரோ, அதே போல் இன்றைக்கு நம்முடைய பாபா நம்முடைய வீட்டை விட்டும், நம்முடைய நாட்டை விட்டும், ஏன் இந்த உலகத்தை விட்டே இந்த கரோனா என்கின்ற நோயை விரட்டி அடிப்பார் என்பது நிச்சயம். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒருவேளை உறவினர் வந்திருந்தாலும் கூட அவரையும் சேர்த்து அத்தனை எண்ணிக்கையாக 6ஆக இருந்தால் 6 பேர், 7 பேராக இருந்தால் 7 விளக்கு, 3 பேராக இருந்தால் 3 விளக்கு, இப்படியாக கோதுமை மாவிலே செய்த இந்த விளக்கை, இப்படியான விளக்கை ஏற்றி கிழக்கு முகமாக பார்த்து சாயப்பாவனுடைய திருமேனிக்கு முன்பாக வைத்து வணங்கி வழிபட்டோமானால் கண்டிப்பாக கண் திறந்து பார்ப்பார், காது கொடுத்து கேட்பார். இத்தகைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக செய்து முடிப்பார். இது நியாயமான பிரார்த்தனை, தேவையான பிரார்த்தனை, உலகத்திற்கான பிரார்த்தனை. இதை ஒவ்வொரு வீட்டிலும் செய்வோம். ஒவ்வொருவரும் நலம் பெறுவோம். ஒவ்வொருவரும் நலம் பெற்றால் இந்த நாடு, நம்முடைய வீடு, இந்த உலகம் நலம் பெறும், ஆரோக்கியம் பெறும். கொரோனா என்கின்ற நோய் விரட்டி அடிக்கப்படும். அனைவரும் விளக்கேற்றுவோம். அனைவருடைய வீட்டிலும் விளக்கு எரியட்டும், ஆரோக்கியம் மலரட்டும், அன்பு மலரட்டும், மீண்டும் பழைய சகஜ நிலைக்கு நம்முடைய வீடும் நாடும் உலகமும் திரும்பட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.